ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு கூழ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டியும் 1 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துடலாம், கருப்பட்டி கரையிறது வரைக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை கழுவி காய போட்டு திரிச்சு எடுத்த மாவு தான். இந்த மாவு தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. கடையில் உள்ள மாவு வாங்கி போட்டால் பசத்தன்மை அதிகமாக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது 1 கப் மாவு போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம். இப்போது கருப்பட்டி உருக்கி வச்சுருந்தாலே அதையும் இது கூடவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருணது வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு போடுறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ ஓரளவுக்கு கட்டியாக வந்த உடனே, இந்த மாதிரி கொதித்து கட்டியாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். என்னது டைம் போக போக நல்லா இறுகிடும், களி மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இது கூழ் மாதிரி குடிக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி பக்குவத்திலே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை கூழ் ரெடி. இது கூட நான் கொஞ்சம் நட்ஸ் பொடிச்சதும் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.